அதான் என்னை பார்த்து போறாங்க. சந்தோஷம் ஆயிடுச்சு. ஐ பரவாயில்ல வந்தாங்க, கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு ஹாப்பி தானே நம்மளுக்கு. அது ஒரு பூஸ்ட் மாதிரி மேம். அது உங்களுக்கே நிறைய பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு. நல்லா நித்யா பார்த்தேன், நல்லாயிட்டேன்னு சொல்லும் போது மக்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க. அவங்களோட நான் ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா ஒரு டிப்ஸ் கொடுங்க. புதுசானா இந்த சித்த மருத்துவம் மட்டும் கிடையாது, ஜோதிடத்தோடையும் தொடர்புடைய. அது பார்த்தாலே நம்ம குஷி ஆயிடுவோம். குழந்தைகள்ல இருந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி 5வது முறை பார்க்கும்போது செல்வம் பெருகும். 6வது முறை 6வது மாதம் 3ஆம் பிறை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையில கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், 1 ரூபி காயின் இதை வலது கையில வச்சுட்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கே இருக்கேன்? சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நானும் ஒரு வீடியோலையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரேன். எங்கள் மேமோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நீங்களே எனக்கு சில நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அதாவது எங்கள் மேம் என்னென்னா, வர்றவங்களுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அன்னைக்கு ஒரு ரூபா காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு வைப்பாங்க. அவங்க நல்லா குணமாகி சீக்கிரம் கிளம்புனதுக்கப்புறமா அவங்க அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். இப்போ நிறைய பார்த்துட்ருக்கோம். ஆன்மீகம் நிறைய டிப்ஸு சொல்லிகிட்ருக்காங்க, நிறைய மருத்துவம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மேமே கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு லேடி வந்துட்டு போனாங்க. அவங்க நான் அன்றைக்கி பார்த்தேன்னு நினைக்கிறேன், ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே சிரித்த முகத்தோடு போகிறாங்க சந்தோஷமாக. அவங்களெல்லாம் பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஆயிடுது. உண்மையாவே ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப ஸ்வெல்லிங் இருந்துச்சு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன். ஆர்எஃப் ஃபேக்டர் நல்லா பிளட் டெஸ்ட்ல குறைஞ்சிருக்கு. அதான் என்னை பார்த்து போறாங்க. சந்தோஷம் ஆயிடுச்சு. ஐ பரவாயில்ல வந்தாங்க, கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு ஹாப்பி தானே நம்மளுக்கு. அது ஒரு பூஸ்ட் மாதிரி மேம். அது உங்களுக்கே நிறைய பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு. நல்லா நித்யா பார்த்தேன், நல்லாயிட்டேன்னு சொல்லும் போது அது ஒரு ஹாப்பி தானே. இன்னைக்கு என்ன மேம் ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், டிப்ஸ் என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க, அவங்களோட நான் ஆர்வமாக இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசாக ஒரு டிப்ஸ் கொடுங்க. புதுசானா இந்த சித்த மருத்துவம் மட்டும் கிடையாது, ஜோதிடத்தோடையும் தொடர்புடைய. அது பார்த்தாலே நம்ம குஷி ஆயிடுவோம். குழந்தைகள்ல இருந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சந்திரன், நிலா. ஆமா, குழந்தைங்களுக்கு அங்க பாருங்க அப்படின்ட்டு சோறு ஊட்டுறதுல இருந்து நிறைய கதைகள் சொல்றதுல இருந்து நம்மளுடைய நேரம் காலம் ஜோதிடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி இந்த சந்திரன் வழிபாடு, அது இந்த 3ஆம் பிறை சொல்லுவாங்க, அவ்வளவு நல்லது. 3ஆம் பிறை சந்திர தரிசனம், அமாவாசை முடிந்து 3வது நாள். சோ இந்த அன்னைக்கு இந்த சந்திரனை எப்படி வழிபடுவது, என்ன சிறப்பு? ஸோ சித்த மருத்துவத்திற்கு ஒரு முதன்மையான குரு அப்படின்னா சிவபெருமான். அவர் வந்து இந்த பிறை நிலாவை ஜடாமுடியில் அணிஞ்சிருக்கார் தலையில. ஸோ அதுக்கு நிறைய கதைகள் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் அது உண்டதுனால சிவனுக்கு உடல் முழுவதும் அந்த வெப்பம், ஸோ வெப்பத்தை தணிப்பதற்காக சந்திரனை தலையிலே வச்சிருந்தாரு அப்படின்னு புராண கதைகள் சொல்றாங்க. இன்னும் வந்து சில கதைகள் வந்து விநாயகர் வந்து நம்மளுடைய சந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்த மாதிரியும். விநாயகர் வந்து சந்திரன் ரொம்ப அழகுல, நீ வந்து தலைகணம் ஏறிடுச்சு உனக்கு அப்படின்னு தேஞ்சிக்கிட்டே நீ வரணும்ட்டு சாபம் கொடுத்ததாகவும், அதை நிவர்த்தி செய்யறதுக்கு சிவபெருமான் கிட்ட போயிட்டு இவர் வரம் கேட்டதாகவும் கதைகள் இருக்கு. அதனாலயும் அவர் தலையில இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்மாவோட மகன் தக்ஷ பிரஜாபதி, அவர் என்ன பண்றாருன்னா 27 நட்சத்திரங்களையும் தன்னுடைய மகள்களாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அனைவரையுமே சந்திரனுக்கு மனம் முடிச்சு கொடுக்கிறாரு. இப்ப சந்திரன் என்ன பண்றாருன்னா ரோஹிணி கிட்ட மட்டும் மனைவி பாசமா இருக்கிறது, மற்றவர்கள் எல்லாருமே என்ன நம்ம கிட்ட பேச மாட்டாரு, பாசமா இல்ல, ரோஹிணி கிட்ட மட்டும் இப்படி பாரபட்சமா இருக்காருன்னு சொல்லிட்டு தந்தை கிட்ட முறையிடுறாங்க. அப்போ தக்ஷ பிரஜாபதி கோபம் வந்து என்ன செய்யறாருன்னா, நீ என்ன பாரபட்சமா இருக்கிற,
என்னுடைய எல்லா மகள்களையும் நீ சரி சமமா தான் நான் நடத்தணும்ட்டு சாபம் கொடுக்குறாரு. அதாவது நீ தேஞ்சிக்கிட்டே வரணும்ட்டு. ஸோ இருக்க சந்திரனோட ஒளி குறைந்து குறைந்து வந்துகிட்டே இருக்கு, தேஞ்சிக்கிட்டே வர்றதா நம்ம வந்து அந்த அமாவாசையை நோக்கி வர்றது. அப்போ நம்மளுடைய சிவபெருமான் கிட்ட போய் கேட்கும்போது சரி ஓகே இனிமே நீ வளருவ, ஸோ 15 நாள் தேஞ்சாலும் 15 நாள் நீ வளருவ அப்படின்னு ஒரு விமோச்சனம் தராரு. ஸோ அந்த மாதிரி ஜடாமுடிக்கு சிவன் ஏன் நம்மளுடைய பிறை நிலாவை வச்சிருக்காருன்னு நிறைய கதைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த 3ஆம் பிறை பார்க்கிறது அவ்வளவு சிறப்பு மேம். ஏன்னா இப்போ திங்கட்கிழமை வரக்கூடிய 3ஆம் பிறை அன்னைக்கு நம்ம சந்திர தரிசனம் மாலை 6:30 7 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் தெரியும். அதை நம்ம ஞாபகம் வச்சு அதுவும் திங்கட்கிழமை வரக்கூடிய 3ஆம் பிறை பார்த்துட்டோம்னா ஒரு வருடத்து நம்ம வந்து அந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு. அதே மாதிரி 2வது முறை நம்ம பாக்குறோம். இப்போ போன மாசம் 3ஆம் பிறை பார்த்துட்டோம். இந்த மாதம் 3ஆம் பிறை பார்க்கிறோம் அப்படின்னா ஞானம் நமக்கு கிடைக்குது. அடுத்த மாதம் 3ஆம் முறை 3ஆம் பிறை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னும் போது அறிவு தெளிவு, நோயின்மை இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. 4வது முறை பார்க்கும்போது 4 மாதங்கள் நம்ம வந்து 3ஆம் பிறையை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி 5வது முறை பார்க்கும்போது செல்வம் பெருகும். 6வது முறை 6வது மாதம் 3ஆம் பிறையை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது திருமண தடை விலகுது. அதே மாதிரி 7வது முறை பார்க்கும்போது பார்த்தோம்னா நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 8வது முறை 8வது முறை நம்ம வந்து 3ஆம் பிறை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கடன் பிரச்சனை தீருது. 9வது மாதம் பார்க்கும்போது திருமண தடை விலகுது. 10வது முறை பார்க்கும்பொழுது நமக்கு வம்சம் விருத்தி ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கிடைக்குது. தொடர்ந்து ஒரு வருடம் நம்ம பார்த்துட்டோம். 12 முறை 3ஆம் பிறையை விடாம பார்த்துட்டோம்னா ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு பரிகார முறையும் இருக்கு மேம். என்னன்னு பார்த்தோம்னா அந்த 3ஆம் பிறை அன்னைக்கு நம்ம கையில கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் 1 ரூபி காயின் இதை வலது கையில வச்சுட்டு அந்த 3ஆம் பிறையை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி நம்ம நிக்கணும். மேற்கு நோக்கி நின்று 3 முறை வலது பக்கம் தலையை சுத்திட்டு 3 முறை இடது பக்கம் ஒரு சுத்திட்டு நல்லா நமக்கு என்ன பிரார்த்தனை செய்யணுமோ என்ன வேண்டுதல் நமக்கு வேணுமோ சந்திர பகவானே நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இது அப்படியே ஒரு வெள்ளை துணியில கட்டி பூஜை அறையிலையோ இல்லை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லயோ வச்சிடலாம். இது அப்படியே ஒரு மாதம் நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே வந்து அடுத்த அமாவாசை வருது பார்த்தீங்களா, அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு நீர்நிலையில கொண்டு போய் போட்டுடணும். கோயில் குளங்கள்லையோ கிணறோ ஆறோ இருந்தா நம்ம போடணும். திரும்ப அடுத்து 3ஆம் பிறை வரும் பார்த்தீங்களா, திரும்பவும் இதே மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ ஒவ்வொரு மாதம் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், நோய் சந்திரன் சொல்லும் போதே குளுமை தரக்கூடியவர், குளிர்ச்சி தரக்கூடியவர். நிறைய மருந்துகள் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்துல வச்சு எடுப்போம். எப்படி சூரிய புடம் வைக்கிறோமோ சந்திர புடமும் சித்த மருத்துவத்துல வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சந்திர ஒளியில வச்சு செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய நோய்க்கு, தோல் நோய்களுக்கு, வெப்பு நோய்கள்னு சொல்லுவோம், உடல் உஷ்ணம் வரக்கூடிய நோய்கள், பித்த நோய்கள், இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு சந்திர ஒளியில் வைத்து எடுக்கக்கூடிய மருந்துகள் அதிகமான எஃபெக்ட் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கண்கள் பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்ச நேரம் நேரடியாவே சந்திரனை பார்க்கறது கண்களுக்கு அவ்வளவு குளிர்ச்சி தரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த 3ஆம் பிறை வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தவற விடாமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. 3ஆம் பிறை பாருங்க, நிறைய நன்மைகளை பெறுங்க. அதுலேயே ஒரு 3ஆம் பிறைக்கும் ஒரு இது சொல்கிறாங்க மேம். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் அது என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும். 3ஆம் பிறையை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு வேணும், வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் வந்து நித்யாட்ட போனேன், நல்லா இருக்கேன், நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, குணமாயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதுதான் அவங்களுக்கு வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, எங்கள் மேமோட எல்லாரும் கேட்டதுக்காக எங்கள் மேமு தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே ஆதம்பாக்கம் வர முடியாதவங்க அந்த பக்கம் தாம்பரம் சைடு, செங்கல்பட்டு, திண்டிவனம், இந்த பக்கம் அந்த பக்கம் நியர்பை யார் இருந்தாலும் தாம்பரத்தில் வீடியோவில் வர நம்பர் எடுத்து தாம்பரம் பிரான்ச்சில் என்றைக்கு அவங்க வராங்கன்னு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அங்கேயும் வந்து பார்க்கலாம்.
இங்கே வந்து எப்படின்னா, இங்கே வந்து என்ன வியாதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுனாலும் தைரியமாக வாங்க. ஆன்மீகமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும். ஏன்னா எங்கள் மேம் வந்து மருந்து கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. இந்த மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் இன்னும் க்யூர் ஆவீங்க, சரியாயிடுவீங்க அப்படிங்கிறதையும் அவங்க கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சும்மா இல்லைங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து உங்களையே ஃபாலோ பண்ணி உங்களை குணமாக்கிட்டு தான் விடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் நித்யா மேம். அதனால தான் அவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்கள பார்க்கணும் நிறைய பேர் வந்து நேர்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்த்து குணமாக்குறாங்க. சப்போஸ் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி. ஆன்லைன்லேயும் இங்கே அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆன்லைன்லேயும் மேமை பார்க்கலாம். என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம். மருந்தும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கேருந்து மெடிசன் கொரியர் மூலிமா எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் போகுது. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே வந்தாலே எல்லா வியாதியும் குணமாயிடும். அப்படி ஒரு தீக்ஷாலயம், ஒரு ஒரு வைப்ரேஷனான ஒரு இடம், பாசிட்டிவான ஒரு இடம். வந்தால் குணமாயிடுவீங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.